ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான 100 days 100 டெஸ்ட்டில் வந்து டே 3ல வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்தர்கள் சம்மந்தப்பட்ட 100 முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த குப்தர்கள் பாடம் எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படின்னா 6th ஹிஸ்ட்ரிலையும் 11th ஹிஸ்ட்ரிலையும் இருக்குது. சரிங்களா? 6th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th யூனிட்டும் 11th வந்து 7th யூனிட்லையும் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 2 யூனிட் மட்டும்தான் குப்தர்கள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த 2 யூனிட் கவர் பண்ணாலே போதும். நம்ம வந்து குப்தர்கள் அந்த ஹிஸ்ட்ரி சிலபஸ் வைஸ் படிக்கும்போது ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த குப்தர்களுக்கு இந்த 2 யூனிட் மட்டும் படித்தாலே போதும், ஃபுல்லாக எல்லா கொஷின்ஸும் வந்து கவர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளியை பற்றின முக்கியமான வினாக்கள் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் டெஸ்ட் எழுதணும். ஸோ இன்றைக்கான டே 3ல வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள் சம்மந்தப்பட்ட 100 வினாக்கள் எழுத போகிறோம். சரிங்களா? சேம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 100 நாளும் வந்து 100 விதமான டெஸ்ட்டுகள் இருக்கும். அதாவது ஒரு நாள் தமிழ், ஒரு நாள் மேக்ஸு, ஒரு நாள் ஜிஎஸ். ஸோ அந்த மாதிரி மாற்றி பார்த்து 100 டேஸில் 100 டெஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் கம்மியான நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி நம்ம எல்லா டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபுல்லாக எல்லா டாப்பிக்கையும் வந்து கவர் பண்ணி. சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 100 கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். 2 யூனிட்லேருந்து மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸும் எடுத்து தான் நம்ம இந்த 100 வினாக்களில் போட்டிருக்கோம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோவில் பார்த்து டெஸ்ட் எழுதுற கஷ்டமாக இருந்ததுன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பிடிஎஃபாக கூட நீங்கள் வாங்கி டெஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். இல்லை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே சேர்ந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் காம்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஒவ்வொரு கேள்வி கடையில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டில் கீழ்கண்ட யாருடைய ஆட்சி குறிப்பு பொறிக்கப்பட்டுள்ளது? அலகாபாத் தூண் கல்வெட்டில் வந்து கீழ்கண்ட யாருடைய ஆட்சி குறிப்பு பொறிக்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர். சரிங்களா? சரி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். அலகாபாத் தூண் கல்வெட்டு நிறுவியவர் யாருன்னா அசோகர் தான். சரிங்களா? அலகாபாத் தூண் கல்வெட்டு பொறிப்புகள் வந்து யாருடைய வரலாற்று, அதாவது யாருடைய வந்து அவங்களோட ஆட்சி முறைகள் இதெல்லாம் எதை பற்றி பொறிக்கப்பட்டுள்ளது? சரி, யாரை பற்றி பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சமுத்திரகுப்தரை பற்றின தான். சரிங்களா? அவரோட ஃபுல் வரலாறுமே வந்து அந்த கல்வெட்டில் வந்து பொறிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ரிவிஷன் தான் பண்ணுறோம். எல்லா டாப்பிக்கும் வந்து நம்ம ஃபுல்லாக குரூப் 4கே வந்து எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி ஸ்டடியாக ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஜஸ்ட் வந்து இப்போ ரிவிஷன் மட்டும்தான் நம்மளுக்கு. செகண்ட் கொஷின், கவிராஜா என்னும் பட்ட பெயரை கொண்ட அரசர் யார்? கவிராஜா என்ற பட்ட பெயரை கொண்ட அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர். சரிங்களா? ஸோ சமுத்திரகுப்தரோட இன்னொரு பெயர் என்ன தான்? கவிராஜா தான். சரிங்களா? ஸோ இவரை பற்றின குறிப்புகள் கொஞ்சம் பார்க்கலாம். இவரோட சிறப்பு பெயர் வந்து பாருங்கள், இந்திய நெப்போலியன். சரிங்களா? இவருடைய சிறப்பு பெயர் இந்திய நெப்போலியன். அவை புலவர் யார் அப்படின்னா ஹரிசேனர். சரிங்களா? இவரோட அவை புலவர் ஹரிசேனர். ஹரிசேனர் இயற்றிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பிரயாகை மெய்கீர்த்தி. சரிங்களா? இவர் இயற்றிய நூல் எதுனா பிரயாகை மெய்கீர்த்தி. இவர் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பக்தர். சரிங்களா? இந்த சமுத்திரகுப்தர் யார் அப்படின்னா விஷ்ணு பக்தர். சடங்கு, இவரோட சடங்கு வந்து பார்த்திங்கன்னா வேதகால குதிரைகளை பலியிடுதல் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். சரிங்களா? வேதகால குதிரைகளை வந்து பலியிடுதலை வந்து மீண்டும் வந்து நடைமுறைப்படுத்தினார். சரிங்களா? இவர் காலத்தில் நாணயம் வந்து பார்த்திங்கன்னா தங்க நாணயத்தை வெளியிட்டார். அதில் வந்து எப்படி இருக்குன்னா வீணை வாசிப்பது போல் பொறிச்சிருக்கும். சரிங்களா? அந்த நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீணை வாசிக்கிற மாதிரி வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இவர் வந்து ஒரு இசைப்பிரியர். சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கவிராஜா அப்படின்னே வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்க காரணம் என்ன அப்படின்னா இவர் ஒரு இசைப்பிரியர். அதனால தான் இவர் வந்து தங்க நாணயத்தை வெளியிட்டார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாணயத்தில் வந்து வீணை வாசிப்பது போல் ஒரு சின்னம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணுங்கள். வீணை வாசிப்பது போல் சின்னம் தங்க நாணயத்தை வந்து வெளியிட்டவர் யாருன்னு கூட கேட்கலாம். யாருன்னா சமுத்திரகுப்தர் தான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இவரோட சமகாலத்தவர் அப்படிங்கிறது வந்து அவருடைய காலத்தில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரே காலத்தவர்கள் யாருன்னு இலங்கையை சேர்ந்த மேகவர்மன். அது வந்து பௌத்த அரசர். இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் வந்து பண்ணி இவரோட சமகாலத்தவர் தான். அதே மாதிரி தென்னிந்தியாவில் விஷ்ணு கோப்பனை தோற்கடித்தார். சரிங்களா? ஸோ அவர் வந்து இவரோட சமகாலத்தவர் தான். இவர் வந்து பல்லவ மன்னன். சரிங்களா? விஷ்ணு கோப்பன் வந்து பல்லவ மன்னன். தென்னிந்தியாவில் வந்து பண்ணால் 12 அரசுகளை கப்பம் கட்ட செய்தார். வட இந்தியாவில் 9 அரசுகளை கப்பம் கட்ட செய்தார். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இவரோட குறிப்புகள். மூணாவது கேள்வி பார்க்கலாமா? குப்த பேரரசின் பிராந்தியங்கள், அதாவது வந்து மாநிலங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டது? சரிங்களா? குப்த பேரரசில் வந்து மாநிலங்கள் வந்து எவ்வாறு பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வாறு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசம் அல்லது புக்தி. சரிங்களா? தேசம் அல்லது புக்தி அப்படின்னு பிரித்தாங்க. சரிங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா இதில் உபஹாரியா அப்படிங்கிறதுக்கு உபாரிகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
பிராந்திய நிர்வாக ஆளுநர்கள். அதாவது வந்து பிராந்திய அப்படின்னால என்ன, மாநிலங்களை நிர்வகிக்கிற ஆளுநர்கள் தான் யாருன்னா உபாரிகா. சரிங்களா, உபாரிகா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிராந்தியான மாநிலங்கள், சரிங்களா, மாநிலங்களை நிர்வாகம் செய்கிற ஆளுநர்கள். விஷயங்கிறது வந்து மாவட்டங்கள், விஷயபதிகள் அப்படிங்கிறது மாவட்ட நிர்வாகிகள், கிராமிகா அப்படின்னா கிராம நிர்வாகிகள். சரிங்க, ஸோ புரிஞ்சுதான். எகெயின் வந்து பாருங்கள், அதாவது குப்த பேரரசில் வந்து மாநிலங்களை வந்து எவ்வாறு பிரித்தாங்கன்னா தேசம் அல்லது புக்தின்னு பிரித்தாங்க. ஸோ அதை வந்து பிரிச்சுட்டு அந்த மாநிலங்களுக்கு வந்து நிர்வாக ஆளுநர் யாராக இருந்தாங்கன்னா உபாரிகா அவங்க தான் வந்து அந்த மாநிலங்களோட நிர்வாக ஆளுநராக இருந்தாங்க. விஷயங்கிறது மாவட்டம், அந்த மாவட்டத்தை நிர்வகிக்கிற அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா விஷயாபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கிராமிகா அப்படிங்கிறது வந்து கிராம நிர்வாகிகளை குறிக்கும். சரிங்களா, 4வது கேள்வி வந்து பாருங்கள், குப்தர் காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சரிங்களா, குப்தர் காலத்தில் வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலங்களை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சேஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆப்ஷன் ஏ சேஸ்திரான்னு சொல்லுவாங்க. மற்ற நிலங்களெல்லாம் பார்க்கலாம். கிலா அப்படிங்கிறது வந்து தரிசு நிலம். சரிங்களா, தரிசு நிலங்களை வந்து கிலா அப்படின்னு சொல்லுவாங்க. வனம் அல்லது காட்டு நிலங்களில் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்ரஹதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்ரஹதா அப்படிங்கிறது வந்து வனப்பகுதியை சேர்ந்த நிலங்கள். சரிங்களா, வஸ்தி அப்படிங்கிறது வந்து குடியிருப்பதற்கு உகந்த நிலம். சரிங்களா, வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலம் அல்ல வஸ்தின்னு சொல்லுவாங்க. கபத சரகா அப்படிங்கிறது வந்து மேய்ச்சல் நிலங்கள். சரிங்களா, மேய்ச்சல் நிலங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கபத சரகா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாமே பொறுத்துகளை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், 5வது கேள்வி, குப்தர் காலத்தில் உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குப்தர் காலத்தில் வந்து உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஸோ அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் A&B, அதாவது வந்து தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, குப்தர் காலத்தில் உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 6வது கேள்வி, விக்ரமாதித்யன் அவையில் இருந்த மருத்துவர் யார்? விக்ரமாதித்யன் அவையில் இருந்த மருத்துவர் யார்? ஸோ இது ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ யார்? தன்வந்திரி அவர்கள். சரிங்களா, தன்வந்திரி அவர்கள். ஸோ அந்த நவரத்னங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து பொறுத்துகளை கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7வது கேள்வி, மதுரா பாறை கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது? மதுரா பாறை கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது? ஸோ ஆன்சர் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தது. சரிங்களா, ஸோ அது கூட என்னென்ன கல்வெட்டுக்கள் வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 4 வகையான கல்வெட்டுக்கள் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இருந்தது. சரிங்களா, சாஞ்சிப்பாறை கல்வெட்டு, உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. சரிங்களா, ஸோ இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இருந்த கல்வெட்டுக்கள். சாஞ்சி பாறை கல்வெட்டு, உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இது 4மே வந்து அவருடைய காலத்தை சேர்ந்த கல்வெட்டுக்கள். அடுத்து வந்து பாருங்கள், 2ஆம் சந்திரகுப்தரை பற்றின சின்ன குறிப்பு பார்த்துடலாம். சரிங்களா, ஸோ இவர் வந்து சமுத்திரகுப்தனின் மகன் தான் வந்து யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். அவர் இன்னொரு சிறப்பு பேர் என்னென்னா விக்ரமாதித்யர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இவர் காலத்தில் இருந்து இரும்புத்தூண் வந்து பார்த்தீங்கன்னா குதும்பினார் அருகில் உள்ள இரும்புத்தூணில் விக்ரமாதித்யர் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, குதும்பினார் அருகில் உள்ள இரும்புத்தூணில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யர், அதாவது 2ஆம் சந்திரகுப்தர் அவருடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. பாகியான், 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சியில் இந்தியா வந்த சீன பௌத்த அறிஞர் யாருன்னா பாகியான். ஸோ இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுங்க. சரிங்களா, 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சியில் வந்து இந்தியா வந்து சீன பௌத்த அறிஞர் யாருன்னா பாகியான். அடுத்து சாக அரசர்கள், அதாவது சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவம் குஜராத்தை கைப்பற்றினார். சரிங்களா, தென்னிந்திய அரசுகள் வந்து நட்பு உறவை பேணினார். சரிங்களா, ஸோ சாக அரசர்கள் கூட வந்து அவங்கள தோற்கடித்து மேற்கு மாலவத்தை ஃபுல்லாமே வந்து அதாவது குஜராத்தை வந்து ஃபுல்லாக கைப்பற்றினார். தென்னிந்திய அரசுகள் கூட வந்து நட்புறவை பேணினார். சரிங்களா, ஸோ இதெல்லாம் சும்மா அவரோட பற்றின குறிப்புகள். 8வது கேள்வி, குப்தர் காலத்தின் முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர் யார்? குப்தர் காலத்தில் முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர் யார்? ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் இவர்கள் அனைவரும். சரிங்களா, ஆரியப்பட்டர், வராகி மிகிரர், பிரம்மகுப்தர், இவங்க எல்லாமே 3 பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கணிதவியல் வானியல் அறிஞர்களாக இருந்தாங்க. சரிங்களா, கணிதவியல் வானியல் அறிஞர் ஆரியப்பட்டர், வராகி மிகிரர், பிரம்மகுப்தர். சரிங்களா, 3 பேருமே வருவாங்க. 9வது கேள்வி வந்து பாருங்க, மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதியவர் யார்? மகாபாஷ்யம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா பதஞ்சலி அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பதஞ்சலி. அடுத்து வந்து பாருங்கள், ஸோ குப்தர் கால இலக்கியங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, யார் யார் எந்தெந்த நூல்கள் எழுதியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், காளிதாசர் நாடக நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா,
இவரோட நாடக நூல்கள் என்னென்னா சாகுந்தலம், மாளவி காக்னிமித்ரம், விக்ரமோவசியம். சரிங்களா, விக்ரமோவசியம் இதெல்லாம் மூணுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா காளிதாசர் அவருடைய நாடக நூல்கள். சரிங்களா, இவருடைய சிறப்புமிக்க மொழி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். சரிங்க, இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா காளிதாசர் அவருடைய சிறப்புமிக்க மொழிகள். சந்திரோகோமியா அப்படிங்கிற பௌத்த அறிஞர் வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வியாகரணம். சரிங்களா, சந்திர வியாகரணம் அவர் இயற்றிய நூல் வந்து இயற்றினார். சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியம். சந்திரோகோமியா அவர்கள் இயற்றிய நூல் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா சந்திர வியாகரணம். சரிங்களா, இவர் ஒரு பௌத்த அறிஞர். நெக்ஸ்ட் வந்து பாணினி வந்து அஷ்டத்தியாயி. சரிங்களா, அஷ்டத்தியாயி. நெக்ஸ்ட் வந்து ஆரியப்பட்டர் இயற்றிய நூல் வந்து சூரிய சித்தாந்தம். சரிங்களா, ஸோ இது வந்து தனித்தனியாக உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பொறுத்துகளே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஆரியப்பட்டர் இயற்றிய நூல் வந்து சூரிய சித்தாந்தம். அடுத்து வந்து பாருங்கள் 10வது கேள்வி. குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஸ்ரீகுப்தர். ஸோ இதெல்லாம் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய கேள்விகள். அடுத்து வந்து பாருங்கள் 11வது கேள்வி. ஸ்ரீகுப்தருக்கு பின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற அரசர் யார்? ஸ்ரீகுப்தருக்கு பின் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற அரசர் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீகுப்தர் அவர்கள் ஆட்சி செய்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வங்காளம் அண்ட் பீகார் தான் அவரோட ஆட்சி பகுதி தான். சரிங்களா, ஃபஸ்ட்டு அவரோட வடிவம் வந்து முதல்ல இடம்பெற்றது வந்து நாணயத்தில் தான். சரிங்களா, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இவரோட ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் யார்? சரிங்களா, இவருக்கு பின்னாடி ஸோ யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மகன் கடோத்கச்சர். சரிங்களா, ஸ்ரீகுப்தருடைய மகன் வந்து கடோத்கச்சர். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற அரசர். 12வது கேள்வி. கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடப்படும் 2 குப்த அரசர்கள் யார்? கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடப்படும் 2 குப்த அரசர்கள் யாருன்னா ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கச்சன். சரிங்களா, ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கச்சன் இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுக்களில் மகாராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, 13வது கேள்வி. குப்தர் காலத்தை சேர்ந்த அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? குப்தர் காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை செய்முறைகளை வந்து விளக்கிய முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ யாருன்னா சுஷ்ருதர் தான். சரிங்களா, பார்த்தாலே தெரியும் சுஷ்ருதர் தான். அடுத்து வந்து பாருங்கள் 14. பிதாரி தூண் கல்வெட்டு எந்த குப்தருடையது? பிதாரி தூண் கல்வெட்டு எந்த குப்தருடையது? ஆன்சர் ஸ்கந்தகுப்தர். சரிங்களா, ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தருடையது. சரிங்களா, பிதாரி தூண் கல்வெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 15வது கேள்வி பார்க்கலாம். லிச்சாரி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர் யார்? லிச்சாரி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர் யார்? ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா, முதலாம் சந்திரகுப்தர். 16வது கேள்வி. கடைசி குப்த பேரரசர் யார்? கடைசி குப்த பேரரசர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி முதலாம் நரசிம்மகுப்தர். முதலாம் நரசிம்மகுப்தர். இவர் வந்து பௌத்த மதம். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கப்பம் கட்டினார். சரிங்களா, மிகர குலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்பம் கட்டி வந்துட்டு இருந்தார். சரிங்களா, ஒரு பௌத்த மதம். 17வது கேள்வி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் வந்து குமாரகுப்தர் தான். ஸோ இது ரொம்ப பேசிக்கான கேள்வி தான். ஸோ ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, குமாரகுப்தர். 18வது கேள்வி வந்து பாருங்கள். சரியான கூற்றை காண்க. அதாவது குப்தர்கள் மற்றும் இலக்கியங்கள் சம்மந்தப்பட்ட கூற்றுகள் கொடுத்து இதில் வந்து சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிருதம். சரிங்களா, குப்தர் காலத்தில் மக்களால் பேசப்பட்ட மொழி வந்து பிராகிருதம் சரிதான். அடுத்து வந்து பாருங்கள் அலுவலக மொழி வந்து சமஸ்கிருதம். அலுவலக மொழி சமஸ்கிருதம் சரிதான். கல்வெட்டுகள் அனைத்தும் சமஸ்கிருதத்தில் உள்ளது. ஸோ குப்தர் காலத்தில் கல்வெட்டுகள் எல்லாமே வந்து எந்த மொழியில் இருக்குன்னா சமஸ்கிருத மொழியில் தான் இருந்தது. காமந்தகர் இயற்றிய நிதிசாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா குப்த அரசின் கருவூலத்தை விவரிக்கிறது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா, ஸோ அனைத்தும் சரி. காமந்தகர் இயற்றிய நிதிசாரம் வந்து பார்த்தா குப்த அரசருடைய கருவூலத்தையே வந்து விவரிக்கிறது. ஸோ அனைத்தும் சரிதான். 19 சரியான கூற்றை காண்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி கொடுத்துட்டு ஸோ சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவு. சரிங்களா, ஸோ அங்கே வந்து பௌத்த தத்துவம் தான் வந்து முக்கியமான பாடப்பிரிவாக இருந்தது. சரிதான். குப்தர் மற்றும் ஹர்ஷரின் ஆதரவில் சிறப்புற்றது. சரிங்களா, ஸோ இதுவும் சரிதான். 8 மகா பாடசாலைகள் இருந்தது. 8 மகா பாடசாலைகள் வந்து அங்கே இருந்தது. 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்தது. சரிங்களா, ஸோ இங்கே நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 8 மகா பாடசாலைகள் இருந்தது. 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்தது. பக்தியார் கில்ஜியால் அளிக்கப்பட்டது. ஸோ யாரால் அளிக்கப்பட்டனா பக்தியார் கில்ஜியால் அளிக்கப்பட்டது. ஸோ இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. சரிங்களா. 20வது கேள்வி. குப்த பேரரசில் முக்கிய
வணிக நகரம் எது? குப்த பேரரசில் முக்கிய வணிக நகரம் எது? பாடலிபுத்திரம் இருக்குது, உஜ்ஜயினி, மதுரை, வாரணாசி எல்லாமே இருக்குது சரிங்களா. உஜ்ஜயினி, பாடலிபுத்திரம், மதுரை, உஜ்ஜயினி, வாரணாசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கிய வணிக நகரம் தான் சரிங்களா. அடுத்தது பாருங்கள் 21. நரேந்திர சந்திரர் என்ற பட்டப்பெயர் யாருக்கு வழங்கப்பட்டது? நரேந்திர சந்திரர் என்ற பட்டப்பெயர் யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு சரிங்களா. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வந்து நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் ஒன்று இந்த நரேந்திர சந்திரர் சரிங்களா. ஸோ வேறு என்னென்ன சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தலாம். சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், அதே மாதிரி வந்து பாருங்கள் தேவஸ்ரீ, விக்ரமாதித்ய, இதெல்லாம் வந்து பாருங்கள் இரண்டாம் சந்திரகுப்தருடைய சிறப்பு பெயர்கள் சரிங்களா. ஸோ சரியாக நோட் பண்ணிக்கோங்க. 22. சரியான கூற்றை காண்க சரிங்களா. சரியான கூற்றை காண்க. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் தான் சரிங்களா. குப்தர்களோட நாணய இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான் வந்து அறிமுகப்படுத்தினார் நாணயத்தைவே சரிங்களா. அடுத்தது குஷினர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கியது சரிங்களா. குஷினர்களோட நாணயம் தான் வந்து சமுத்திரகுப்தர்களுக்கு உந்துதலை வழங்கினர். சரிதான். குப்தரின் பொற்காசுகள் தினாரா என அழைக்கப்பட்டது சரிங்களா. குப்தர்களின் பொற்காசுகள் வந்து தினாரா என அழைக்கப்பட்டது. ஸோ இதுவும் சரிதான் சரிங்களா. ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. ஸோ இதெல்லாமே பேசிக்கான கொஷின்ஸ் தான். 23வது கேள்வி சரியான கூற்றை காண்க. குப்தர் கால சமூகம் 4 வர்ணம் கொண்ட வர்ணா சிரமா முறையில் இருந்தது. குப்தர் கால சமூகம் எப்படி இருந்ததுன்னா 4 வர்ணம் கொண்ட வர்ணா சிரமா முறையில் இருந்தது. உடன்கட்டை ஏறும் முறை பின்பற்றப்பட்டது. ஸோ இதுவும் சரிதான். உலோக தொழில் செழிப்புற்று காணப்பட்டது. உலோக தொழில் வந்து செழிப்புற்று காணப்பட்டது. காமந்தகர் இயற்றிய நிதிசாரம் குப்த அரசின் கருவூலத்தை விவரித்தது. ஸோ இதுவும் சரிதான். ஆன்சர் அனைத்தும் சரி சரிங்களா. 24. யுவாங் ஸ்வாங் இந்தியாவிற்கு வந்த சமயத்தின் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யார்? ஸோ யார் அப்போ இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாணர் தான் சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி தர்மபாலர் சரிங்களா. பாணர் கிடையாது, தர்மபாலர் தான் சரிங்களா. ஸோ சரியான ஆன்சர் தர்மபாலர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 25. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய வரலாற்றை கூறுகிறது? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய வரலாற்றை கூறுகிறது? சமுத்திரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் சரிங்களா. 26. குப்தர்களின் பரம்பரையை தோற்றுவித்தவர். குப்தர்களின் பரம்பரையை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர் சரிங்களா. 27. முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்? ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வந்து பண்ணால் வெள்ளி நாணயத்தை வந்து முதலாக வெளியிட்டார். 28வது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்கண்ட யாருடைய இலக்கிய சான்றுகளான ஸ்மிருதிகள் குப்தர்கால சான்றுகள் ஆகும்? ஸோ யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாரதர், பிருகஸ்பதி, விஷ்ணு, காத்யாயனர். ஸோ இங்கே 4 பேருமே வந்துடுவாங்க சரிங்களா. மேற்கண்ட அனைவரும். ஸோ இவங்களோட இலக்கிய சான்றுகள் தான் என்னென்னு சொல்லுவாங்க? ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து 29வது கேள்வி. நீதிசாரம் என்னும் தர்ம சாஸ்திரத்தின் ஆசிரியர் யார்? நீதிசாரம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆசிரியர் ஆன்சர் காமந்தகர். ஆப்ஷன் சி காமந்தகர். 30வது கேள்வி. குப்தர்களின் எழுச்சிகளை தெரிவிக்கும் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? குப்தர்களின் எழுச்சிகளை தெரிவிக்கும் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சகம் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஆன்சர் விசாகதத்தர். ஆப்ஷன் டி விசாகதத்தர் இயற்றிய நூல் தான் அதெல்லாமே சரிங்களா. 31. அலகாபாத் தூண் கல்வெட்டில் ஹரிசேனர் எத்தனை வரிகளில் நாகரி வடிவத்தில் சமஸ்கிருத மொழியில் சமுத்திரகுப்தரின் சாதனைகளை பொறித்தார்? ஸோ எத்தனை வரியில் வந்து அவர் எழுதினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹரிசேனர் அவர்கள். ஸோ எத்தனை வரியில்? ஸோ ஆன்சர் 33 வரியில் எழுதியிருக்காங்க சரிங்களா. 33 வரிகள். 32வது கேள்வி. கீழ்கண்ட எந்த அரசர் சமுத்திரகுப்தரிடம் பரிசுகளை அனுப்பிய காயாவில் பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரினார்? கீழ்கண்ட எந்த அரசர் சமுத்திரகுப்தரிடம் பரிசுகளை அனுப்பிய காயாவில் பௌத்த மடம் கட்ட அனுமதி கோரினார்? ஆன்சர் மேகவர்மன். ஆப்ஷன் டி மேகவர்மன்.
33வது கேள்வி, தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அஸ்வமேத யாகம் நடத்தியவர் யார்? தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அஸ்வமேத யாகம் நடத்தியவர் யார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர். ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர். 34வது கேள்வி, தக்கான பகுதியை ஆண்ட வாகட அரசருக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்த குப்த அரசர் யார்? தக்கான பகுதியை ஆண்ட வாகட அரசருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மகள் பிரபாவதியை வந்து திருமணம் செய்து கொடுத்த குப்த அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த அரசர் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? இவரோட மகள் பிரபாவதியை தான் வந்து பார்த்திங்கன்னா வாகட அரசருக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்தாங்க. 35வது கேள்வி, மேற்கு மாலவம் மற்றும் குஜராத் பகுதிகளை 400 வருடமாக ஆட்சி செய்த சாக அரசர்களை வென்ற குப்த அரசர் யார்? நம்ம இது ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். ஸோ அந்த 2ஆம் சந்திரகுப்தரோட ஹிஸ்ட்ரி படிக்கும் போதே நம்ம அதில் சொல்லியிருந்தோம். மேற்கு மாலவம் மற்றும் குஜராத் பகுதியில் வந்து 400 வருடமாக வந்து ஆட்சி செய்த சாக அரசர்களை வென்ற குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? ஆன்சர் 2ஆம் சந்திரகுப்தர். 36வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்களை பயன்படுத்துவதால் பாதரசம் மற்றும் இரும்பு ஆகியவற்றின் பயன்பாடு குறித்து வராகமிகிரர் எழுதியுள்ளார். சரிங்களா? மருந்துகள் வந்து தயாரிக்கிறதுக்கான உலோகங்களை பற்றி அவர் வந்து ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. ஸோ பாதரசம் மற்றும் இரும்பு ரெண்டோட பயன்பாட்டையும் சேர்த்தி. சரிங்களா? ஸோ யார் எழுதினாங்கன்னா வராகமிகிரர் எழுதினார். ஸோ சரிதான். சரிங்களா? கூற்று. 2ஆம் கூற்று, குப்தர் காலகட்டத்தில் வேதியியல் பெரும் முன்னேற்றம் நிகழ்ந்திருப்பது தெரிகிறது. இதுவும் சரிதான். சரிங்களா? ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தா மருந்துகள் தயாரிப்பதற்கான உலோகங்கள் வந்து பாதரசம் மற்றும் இரும்பை கொண்டு வந்து அவர் வந்து பயன்படுத்தி எழுதினாங்க. அதே மாதிரி குப்தர் காலகட்டத்தில் வேதியியல் வந்து பெரும் முன்னேற்றத்தில் இருந்தது. சரிங்களா? ஸோ இரண்டுமே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி. 37வது கேள்வி வந்து பாருங்கள். ஸோ இது அது கூட சேர்ந்தது தான், மருந்துகள் சம்மந்தப்பட்டது தான். சரிங்களா? நவநீதகம் என்ற மருத்துவ நூல் வந்து பார்த்தா நோய்களுக்கான மருந்துகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்கும் முறையை பற்றி கூறும் நூல் தான் இது நவநீதகம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கலாம். நவநீதகத்தோட யூஸ் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லைன்னா மருத்துவ நூல், அந்த குப்தர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ நூல் நோய்களுக்கான மருந்துகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்கும் முறையை வந்து எந்த நூல் பற்றி கூறுகிறதுன்னு கேட்டாங்கன்னா நவநீதகம் தான். சரிங்களா? ஸோ செகண்ட் ஒன், பாலகாப்பியாங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்தயா யுதர்வேதா அப்படிங்கிற நூலை வந்து எழுதினார். ஸோ அது எதுக்கு அப்படின்னா விலங்குகளுக்கான மருத்துவ நூல். சரிங்களா? பாலகாப்பியா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்தயா யுதர்வேதா அப்படின்னு ஒரு நூலை வந்து எழுதினார். ஸோ அந்த நூலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா விலங்குகளுக்கான மருத்துவத்தை பற்றி அதில் எழுதியிருப்பார். சரிங்களா? ஸோ இரண்டுமே சரிதான். சரிங்களா? இரண்டுமே சரி. இப்போ நம்ம நார்மலாக மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தனித்தனியாக நூல் இருக்குது. சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நவநீதகம் அப்படிங்கிறது வந்து மருத்துவ முறை ப்ளஸ் எந்த மாதிரி மருத்துவம் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஃபுல்லாக தயாரிக்கும் முறை முதல் கொண்டு அந்த நூலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 38வது கேள்வி, விக்ரமாதித்யன் அவையில் இருந்த வானியல் அறிஞர் யார்? விக்ரமாதித்யன் அவையில் இருந்த வானியல் அறிஞர் யார்? ஆன்சர் வராகிமிகிரர். வானியல் அப்படின்னாலே வராகிமிகிரர் தான். ஸோ 39வது கேள்வி, ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டன்டைன் அவர்கள் வந்து யாருடைய சமகாலத்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க? ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டைனின் வந்து அவங்க பார்த்திங்கன்னா யாருடைய சமகாலத்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 1ஆம் சந்திரகுப்தர் அவருடைய சமகாலத்தவர். சரிங்களா? 1ஆம் சந்திரகுப்தர் அவருடைய சமகாலத்தவர். 40வது கேள்வி, பிதாரி தூண் கல்வெட்டு யாருடையது? பிதாரி தூண் கல்வெட்டு வந்து யாருடையது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்கந்தகுப்தர் அவருடைய கல்வெட்டு. சரிங்களா? பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தர் அவர்களுடைய கல்வெட்டு. அடுத்து வந்து பாருங்கள் 41வது கேள்வி, குப்தர்களின் ஆட்சியில் உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குப்தர்களின் ஆட்சியில் வந்து உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மகா தண்ட நாயனார். சரிங்களா? மகா தண்ட நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 42, குப்த பேரரசின் நிர்வாக முறையின் சரியான வரிசை எது? குப்த பேரரசின் நிர்வாக முறையின் சரியான வரிசையை வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த வரிசையில் எழுதுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புக்தி, விஷயா, கிராமம். சரிங்களா? புக்தி, விஷயா, கிராமம். சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சரியான வரிசை. குப்த பேரரசோட நிர்வாக முறையில் வந்து சரியான வரிசை வந்து புக்தி, விஷயா, கிராமம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 43வது கேள்வி,
குப்தர்களின் ஆட்சியில் பிராந்தியங்களை நிர்வகித்த ஆளுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பிராந்தியங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டங்கள். சரிங்களா? குப்தர்களின் ஆட்சியில் வந்து மாவட்டங்களை வந்து நிர்வகித்த ஆளுநர் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம், பாயிண்ட்ஸில் படிக்கும்போதே பார்த்தோம்ல, உபாரிகா. சரிங்களா? உபாரிகான்னு சொல்லுவாங்க. உபாரிகா. சரிங்களா? உபாரிகா. 44வது கேள்வி பாருங்கள், குப்தர்களின் ஆட்சியில் மாவட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? குப்தர்களின் ஆட்சியில் வந்து மாவட்டங்களை வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் விஷயா. சரிங்களா? ஆப்ஷன் ஏ விஷயான்னு சொல்லுவாங்க மாவட்டங்களை. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 45வது கேள்வி, குப்தர்களின் முக்கிய வருவாய் எது? குப்தர்களின் முக்கிய வருவாய் வந்து எந்த வருவாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி நிலவரி. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி நிலவரி. அடுத்து வந்து பாருங்கள், 46வது கேள்வி, குப்தர் காலத்தில் தரிசு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த நிலங்கள் வந்து ஒரு டேப்லேஷன் மாதிரி பார்த்துருந்தோம். குப்தர் காலத்தில் வந்து தரிசு நிலங்களை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிலா அப்படிங்கிறது வந்து தரிசு நிலங்களை குறிக்கும் பெயர். சரிங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு உகந்த நிலத்தை என்னன்னு சொன்னால் சேஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சேஸ்திரா அப்படிங்கிறது வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம். சரிங்களா? அதே அப்ரஹதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வனம் மற்றும் காட்டு நிலங்களை குறிக்கும். சரிங்களா? கபத சரஹா அப்படிங்கிறது வந்து மேய்ச்சல் நிலங்கள். சரிங்களா? கபத சரஹா அப்படிங்கிறது வந்து மேய்ச்சல் நிலங்களை சொல்லுவாங்க. சரிங்களா? தரிசு நிலம் அப்படின்னா கிலா. இது வந்து பொறுத்துகளையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டேப்லேஷன். சரிங்களா? 47வது கேள்வி, குப்தர் காலத்தில் ஒரு இடத்தில் நிலையான வணிகம் செய்தவர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஒரே இடத்துல வந்து வணிகம் செய்வாங்க, ஒரே இடத்துல நிலையாக இது பண்ணி வணிகம் செய்கிறவங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிரேஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிரேஸ்தி அப்படின்னா அது ஒரே இடத்துல நிலையாக வணிகம் செய்தவர்கள் வந்து சிரேஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே வந்து வேறு வேறு இடத்துல போய், சரிங்களா, பல்வேறு இடங்களுக்கு போய் வணிகம் செய்கிறவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா சார்த்தவாகா. சரிங்களா? சார்த்தவாகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல வணிகம் செய்கிறவங்களை வந்து சிரேஸ்தின்னு சொல்லுவாங்க. பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்கிறவங்க வந்து சார்த்தவாகா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. 49, குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் தினாரா. சரிங்களா? தினாரான்னு சொல்லுவாங்க. 50வது கேள்வி, இந்தியாவில் முதலாக கட்டுமான கோவில்களை கட்டியவர்கள் யார்? இந்தியாவில் முதலாக கட்டுமான கோவில்களை கட்டியவர்கள் வந்து குப்தர்கள் தான். சரிங்களா? குப்தர் காலத்தில் இந்த கட்டுமான கோயில்கள் எல்லாமே வந்து வந்தது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 51வது கேள்வி, நரேந்திர சந்திரர் என்ற பட்டப்பெயர் யாருக்கு வழங்கப்பட்டது? நரேந்திர சந்திரர் அப்படின்னு பட்டப்பெயர் வந்து யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர சந்திரர் அப்படின்னு சிறப்பு பெயர் இருந்தது. நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்துருக்கோம். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பார்த்திங்கன்னா குறிப்புகள் கீழே அவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் ஒன்று தான் இந்த நரேந்திர சந்திரர். 52வது கேள்வி பாருங்கள், நீதித்துறை மற்றும் இராணுவம் ஆகியவற்றில் பொறுப்பு வகித்தவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? நீதித்துறை மற்றும் இராணுவம் ஆகியவற்றில் வந்து பொறுப்பு வகித்தவங்களை பொறுப்பில் இருந்தவங்களை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தண்டநாயகா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீதித்துறை மற்றும் இராணுவத்தில் வந்து பதவியில் இருந்தவங்க என்னன்னு சொல்லுவாங்க? தண்டநாயகா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்கள், 53வது கேள்வி, தாமோதர்பூர் செப்பேட்டில் 3 டேஷ் என்பவர்களுக்கு மகாராஜா பட்டம் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தாமோதர்பூர் செப்பேட்டில் வந்து 3 டேஷ் என்பவர்களுக்கு மகாராஜா பட்டம் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ உபாரிகா, 3 உபாரிகாங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா பட்டம் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உபாரிக்கானா யாரை நான் சொல்லியிருக்கேன்? பிராந்திய நிர்வாகிகள், அதாவது மாவட்ட நிர்வாகிகள். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 54வது கேள்வி, குப்த ஆண்டு 165 என எந்த குப்த அரசின் ஏரான் தூண் கல்வெட்டு குறிப்பிடுகிறது? குப்த ஆண்டு 165 என எந்த குப்த அரசின் ஏரான் தூண் கல்வெட்டு குறிப்பிடுகிறதுனா யாரோட குப்த அரசுன்னா புத்தகுப்தர். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி, புத்தகுப்தர் அரசு குறிப்பிடப்பட்டுள்ளது. 55வது கேள்வி, லோகபாலா என்ற மகாராஜா சுரஷ்மி சந்திராவை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு வந்து எந்த கல்வெட்டுன்னு கேட்டிருக்காங்க. லோகபாலா என்ற மகாராஜா சுரஷ்மி சந்திராவை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு வந்து எந்த கல்வெட்டு அப்படின்னா ஆன்சர் ஏரான் தூண் கல்வெட்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏரான் தூண் கல்வெட்டு. இந்த லோகபாலா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலிந்தி மற்றும் நர்மதை நதிக்கு இடைப்பட்ட பகுதியை ஆட்சி செய்த ஆளுநர் தான் இவர். சரிங்களா?
இந்த லோகபாலா யார்? காலிந்தி மற்றும் நர்மதை நதிக்கு இடைப்பட்ட பகுதியை ஆட்சி செய்த ஆளுநர் தான் வந்து இந்த லோகபாலா. அடுத்து வந்து பாருங்கள் 56 பஞ்சமண்டலி என்னும் குழு நிறுவனத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எந்த கல்வெட்டு? பஞ்சமண்டலி என்னும் குழு நிறுவனத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எந்த கல்வெட்டு? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஆன்சர் சாஞ்சிப்பாறை கல்வெட்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, சாஞ்சிப்பாறை கல்வெட்டு. 57வது கேள்வி வந்து பாருங்கள். குப்தர் காலத்தில் மகாவிஹாரா என அழைக்கப்பட்டது யார்? மகாவிஹாரா என அழைக்கப்பட்டது வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் நாலந்தா. சரிங்களா, மகாவிஹாரா என அழைக்கப்பட்டது வந்து நாலந்தாவை தான். சரிங்களா, இந்த மகாவிஹாரா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பீகாரின் ஷெரீப் நகரத்திற்கு அருகே உள்ளது. சரிங்களா, பீகாரின் ஷெரீப் நகரத்திற்கு அருகே உள்ளது. பொது ஆண்டு 5 முதல் 1200 வரை புகழ் பெற்றதாக இருந்தது. சரிங்க, இந்த மகாவிஹாரா வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது ஆண்டு 5 முதல் 1200 வரை புகழ் பெற்றதாக இருந்தது. யுனெஸ்கோவில் பாதுகாக்கப்பட்ட உலக சின்னம். சரிங்களா, யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட உலக சின்னம் தான் இது. குப்தர் மற்றும் ஹர்ஷர் ஆதரவில் செழித்து காணப்பட்டது. சைலேந்திர வம்சத்தின் அரசர் ஒருவர் மடாலயம் கட்டியுள்ளார். சரிங்களா, இதுக்கு வந்து ஒரு மடாலயம் கட்டியுள்ளார். அங்கே பக்தியார் கில்ஜி படைகளால் அழிக்கப்பட்டது. முறையான அகழாய்வு வந்து பார்த்தீங்கன்னா 1915 வந்து தொடங்கப்பட்டது. முறையான அகழாய்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1915 தொடங்கப்பட்டது. ஸோ அதில் வந்து 11 மடாலயங்களும் 6 செங்கல் கோவில்களும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா, செகண்ட் வந்து பாருங்கள், இந்த மகாவிஹாரா அப்படிங்கிறது வந்து என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சின்ன ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. பீகாரின் ஷெரீப் நகரத்திற்கு அருகே வந்து இது உள்ளது. பொது ஆண்டு 5 முதல் 1200 வரை வந்து இது புகழ் பெற்றதாக இருந்தது. யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட உலக சின்னம். அடுத்து வந்து குப்தர் மற்றும் ஹர்ஷர் ஆதரவில் செழித்து காணப்பட்டது. சைலேந்திர வம்சத்தின் அரசர் ஒருவர் வந்து மடாலயம் கட்டினார். சரிங்களா, ஸோ இதுக்கு பக்தியார் கில்ஜி படைகளால் அழிக்கப்பட்டது. முறையான அகழாய்வு 1915 வந்து தொடங்கப்பட்டது. அதில் வந்து 11 மடாலயங்கள் மற்றும் 6 செங்கல் கோவில்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இது வந்து 12 ஹெக்டேர் பரப்பளவில் இருந்தது. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்தது. சரிங்களா, அந்த மகாவிஹாரங்கிறது வேறு எதுவும் இல்லை, நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அங்கே வந்து 8 மகா பாடசாலைகள் இருந்தது, 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்தது. இது வந்து 12 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள் 58 8 உறுப்பினர்கள் கொண்ட கிராம குழு குறித்து கூறும் கல்வெட்டு. 8 உறுப்பினர்களை கொண்ட கிராம குழு கூறும் கல்வெட்டு எந்த கல்வெட்டு? ஏரான் தூண் கல்வெட்டு தான். சரிங்களா, ஏரான் தூண் கல்வெட்டு. 59வது கேள்வி வந்து பாருங்கள். குதிரைப்படை தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? குதிரைப்படை தளபதி வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாபாலதி கிருதித்யா. சரிங்களா, மகாபாலதி கிருதித்யா. அதே மாதிரி வந்து பாருங்கள் பால கிருதித்யாங்கிறது வந்து காலாட்படை தளபதி. சரிங்களா, மகா அஸ்வபதிங்கிறது வந்து குதிரைப்படை தலைவர். அடுத்து வந்து பாருங்கள் மகா பிரிதிஷாரா அப்படிங்கிறது வந்து அரண்மனை காவலர்களின் தலைவர். சரிங்களா, அதே மாதிரி கத்தியத பகிதா அப்படிங்கிறது வந்து அரசு சமையலறை கண்காணிப்பாளரை வந்து அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான பேர் இருக்குது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 60வது கேள்வி. அரசு ஆவணங்களை பராமரித்தவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அரசு ஆவணங்களை பராமரித்தவர் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஸோ ஆன்சர் அசபலதி கிருதா. சரிங்களா, அசபலதி கிருதா. ஆன்சர் ஆப்ஷன் பி. 61வது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்கண்ட யாருடைய குறிப்புகள் மூலம் குப்த பேரரசின் தென்பகுதியில் மிளகு மற்றும் ஏலம் புகழ்பெற்று இருந்ததாக தெரிய வருகிறது? யாருடைய குறிப்புகள்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் காளிதாசர் அவருடைய குறிப்பில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குப்த பேரரசரோட தென்பகுதியில் மிளகு ஏலம் எல்லாம் வந்து பண்ணால் புகழ்பெற்று இருந்ததாக தெரிய வருகிறது. 62வது கேள்வி. பல மரங்கள் வளர்ப்பது குறித்து விரிவான அறிவுரைகளை தந்தவர் யார்? பல மரங்கள் வளர்ப்பது குறித்து விரிவான அறிவுரைகளை தந்தவர் வராஹிமிகிரர். ஆன்சர் ஆப்ஷன் டி, வராஹிமிகிரர் அவர்கள். 63வது கேள்வி. மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை பாதுகாத்தவர் யார்? மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை பாதுகாத்தவர் யார்? ஆன்சர் உஸ்தபாலா அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, உஸ்தபாலா அவர்கள்.
64 குப்த பேரரசில் தரிசு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? குப்த பேரரசில் தரிசு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கிலா. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அப்ரகதாங்கிறது வந்து வனம் அல்லது காட்டு நிலம், வஸ்தினா குடியிருப்பதற்கு உகந்த நிலம், சேஸ்திரங்கிறது வேளாண்மைக்கு உகந்த நிலம், கப்தசரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலங்கள். சரிங்களா? கபதசராங்கிறது சரகா அப்படிங்கிறது வந்து மேய்ச்சல் நிலங்கள். 65 அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நில மானியம் வழங்கும் நில குத்தகை எது? அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நில மானியம் வழங்கும் நில குத்தகை எது? ஆன்சர் நிவிதர்மா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிவிதர்மா குத்தகை. அதே 66 வந்து பாருங்கள், நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ள உரிமை வழங்கும் நில குத்தகை எது? நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ள உரிமை வழங்கும் நில குத்தகை எது? ஆன்சர் நிவிதர்மா அஷ்யனா. நிவிதர்மா அஷ்யனா. 67வது கேள்வி வந்து பாருங்கள், வருவாயை பயன்படுத்தலாம் ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது, நிர்வாக உரிமையும் இல்லை போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நில குத்தகை எது? அதாவது வருவாயை வந்து பயன்படுத்திக்கலாம், ஆனால் அது வந்து பிறருக்கு தானம் செய்யவோ அல்லது நிர்வாக உரிமையை செய்யவோ அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. ஸோ அந்த குத்தகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் அப்ரதா தர்மா குத்தகை. 68 வந்து பாருங்கள், தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்ற உரிமை வழங்குவது எது? தரிசு நிலத்தை வந்து முதலாக சாகுபடி நிலமாக மாற்ற உரிமை வழங்குவது ஆன்சர் பூமி சித்ராயனா. 69 பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் அக்ரஹார மானியம். சரிங்களா? அக்ரஹார மானியம் சொல்லுவாங்க. பிராமணர்களுக்கு வந்து கொடையாக வழங்கப்பட்ட நிலம் வந்து அக்ரஹார மானியம் சொல்லுவாங்க. 70வது கேள்வி வந்து பாருங்கள், கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தேவகிரஹார மானியம். 71 குப்தர்களுக்கு கீழ் உள்ள நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம் எது? குப்தர்களுக்கு கீழே இருப்பாங்களே, ஸோ அந்த நிலப்பிரபுகளுக்கு வந்து தரப்பட்ட மானியம் வந்து எந்த மானியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் சமய சார்பற்ற மானியம். அடுத்து வந்து பாருங்கள், 72வது கேள்வி, இந்தியா மற்றும் சீனா இடையிலான கடல் பயணத்தில் மேற்கொள்ளும் இடர்பாடுகள் குறித்து தன் குறிப்பில் குறிப்பிட்டவர் யார்? இந்தியா மற்றும் சீனா இடையிலான கடல் பயணத்தில் மேற்கொள்ளும் இடர்பாடுகளை குறித்து தன்னோட குறிப்பில் வந்து குறிப்பிட்டவர் ஆன்சர் பாஹ்யான் அவர்கள். சீனானாலே பாஹ்யான் தான். 73வது கேள்வி, குப்தர் காலத்தில் அதிக அளவில் வெளியிடப்பட்ட நாணயம் எது? குப்தர் காலத்தில் அதிக அளவில் வெளியிடப்பட்ட நாணயம் வந்து தங்க நாணயம் தான். சரிங்களா? ஸோ அந்த காலத்தில் ரொம்ப தங்க நாணயங்கள் வந்து அதிகமாக வெளியிடப்பட்டது. ஸோ குறைந்த எண்ணிக்கையில் வெள்ளி மற்றும் செப்பு நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டது. சரிங்களா? ஸோ அதே ஆப்போசிட்டில் கேட்கும்போது வெள்ளி மற்றும் செப்பு நாணயம் வந்து குறைந்த அளவில் காணப்பட்டது குப்தர் காலத்தில். குப்தர் காலத்துக்கு பிறகு தங்க நாணயமே வந்து புழக்கம் வந்து குறைந்து போனது. சரிங்களா? குப்தர் காலத்துக்கு பின்னாடி வந்து தங்க நாணயமே வந்து அந்த குறைந்து போனதுன்னு சொல்கிறாங்க. அந்த இதுக்கு புழக்கம், அதாவது வந்து புழக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம நடைமுறையில் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க, அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 74வது கேள்வி, குப்தர் கால குடைவரை கோவில்கள் காணப்படும் இடம் எது? குப்தர் கால குடைவரை கோவில்கள் காணப்படும் இடம் வந்து எந்த இடம்? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். சரிங்களா? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும், அதாவது அஜந்தா, எல்லோரா, பாக், உதயகிரி. ஸோ இந்த 4 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குடைவரை கோயில்கள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த அஜந்தா மற்றும் எல்லோரா வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இது வந்து பொறுத்துகளையும் கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில். சரிங்களா? மத்திய பிரதேசம். உதயகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிசா. தெரியும்ல, உதயகிரி வந்து ஒடிசா. நோட் பண்ணிக்கோங்க. குப்தர் காலத்தில் குடைவரை கோவில்களுக்கு காணப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா அஜந்தா, எல்லோரா, பாக் மற்றும் உதயகிரி. இந்த அஜந்தா எல்லோரா வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. பாக் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. உதயகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. சரிங்களா?
அடுத்து வந்து பாருங்கள் 75வது கேள்வி, குப்தர் கால கட்டுமான கோவில்களின் அம்சங்கள் எத்தனை? குப்தர் கால கட்டுமான கோவில்களின் அம்சங்கள் வந்து எத்தனை அம்சங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5 அம்சங்கள். சரிங்களா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா குப்தர் காலத்தில் வந்து கோவில்கள் தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள் ஆகும். தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்களாக இருந்தது. விமானத்துடன் கூடிய கூரை கொண்ட சதுர கோவில்களாக இருந்து 2வது மாடியில். சரிங்களா? விமானத்துடன் கூடிய கூரை கொண்ட சதுர கோவில்களாக இருந்தது. வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோவில்களாகவும் இருந்தது. சரிங்களா? வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோவில்கள், செவ்வக கோவில்கள், வட்ட வடிவ கோவில்கள். சரிங்களா? இந்த 5 அம்சங்களும் வந்து இருந்தது. சரிங்களா? தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள், விமானத்துடன் கூடிய கூரை கொண்ட சதுர கோவில்கள், வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோவில்கள், செவ்வக கோவில்கள் மற்றும் வட்ட வடிவ கோவில்கள். அடுத்தது பாருங்கள் 76, குப்தர் கால நாகரா பாணியின் முக்கிய அம்சம் எது? குப்தர் கால நாகரா பாணியின் முக்கிய அம்சம் எது? ஆன்சர் கருவறைக்கு மேல் சிகரம். கருவறைக்கு மேல் சிகரம். 77வது கேள்வி பாருங்கள், குப்தர் கால ஸ்தூபிகள் காணப்படும் இடம். குப்தர் கால ஸ்தூபிகள் காணப்படும் இடம். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். சமத், மிர்பூர்கான், ரத்னகிரி. ஸோ இந்த 3 இடத்துல வந்து ஸ்தூபிகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேற்கண்ட அனைத்தும். ஸோ இந்த சமத் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்னகிரி வந்து ஒடிசா. ஸோ எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒடிசா. இந்த வந்து மிர்பூர்கான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து. சரிங்களா? மிர்பூர்கான் வந்து சிந்து. ஸோ இந்த ஸ்தூபிகள் வந்து எந்தெந்த ஸ்தூபிகள் இருக்குது, எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 78வது கேள்வி, குப்தர் கால கல் சிற்பம் காணப்படும் இடம். குப்தர் கால கல் சிற்பம் காணப்படும் இடம். ஸோ ஆன்சர் சாரநாத். சரிங்களா? ஆன்சர் சாரநாத்தில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ சாரநாத்தில் இருக்குது. அங்கே வந்து புத்தர் சிலை இருக்குது. அதே மாதிரி உதயகிரியில் வந்து வராகரோட அவதார சிலையும் இருக்குது. சரிங்களா? கல் சிற்பம்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 இருக்குது. சாரநாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்தர் சிலை இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உதயகிரியில் வந்து வராகரோட அவதார சிலையும் இருக்குது. சரிங்களா? ஸோ 2மே நோட் பண்ணிக்கோங்க. கல் சிற்பங்களில் எது கொடுத்தாலும் வரும். சரிங்களா? 79, குப்தர் கால உலோக சிற்பம் காணப்படும் இடம். குப்தர் கால உலோக சிற்பம் காணப்படும் இடம் வந்து பீகார். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பீகார். சுல்தான்கஞ்ச் அங்கே வந்து புத்தர் சிலை வந்து 7.5 அடியில் இருக்குது. சரிங்களா? அதே பீகாரில் வந்து 4ஆம் உள்ள புத்தர் சிலை வந்து 18 அடியில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த புத்தர் சிலை வந்து 7.5 அடி, இது வந்து 18 அடி. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 80வது கேள்வி வந்து பாருங்கள், குப்தர் கால ஓவியங்கள் காணப்படும் இடம். குப்தர் கால ஓவியங்கள் காணப்படும் இடம். ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ நம்ம ரொம்ப ரிப்பீட்டாக பார்த்துட்டே இருக்கோம் இந்த கொஷின்ஸ். ஸோ ஆன்சர்ஸ் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாமே இருக்கும். மகாராஷ்டிரா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது இதெல்லாமே ஓவியங்கள் எல்லாமே. சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ அடுத்து 81வது கேள்வி வந்து பாருங்கள், குப்தர் கால அஜந்தா மற்றும் பாக் ஓவியம் எங்குள்ள பள்ளி ஓவிய வகையை சார்ந்தது. குப்தர் கால அஜந்தா மற்றும் பாக் ஓவியம் வந்து எங்குள்ள பள்ளி ஓவிய வகையை சார்ந்தது. ஸோ ஆன்சர் பீகார். ஆன்சர் ஆப்ஷன் சி பீகார். 82வது கேள்வி, குப்தர் கால எந்த கடவுள்களின் களிமண் உருவங்கள் நமக்கு கிடைத்துள்ளனர். குப்தர் கால எந்த கடவுள்களின் களிமண் உருவங்கள் நமக்கு கிடைத்துள்ளனர் அப்படின்னா கார்த்திகேயர், துர்கை, நாகர், ஆண் மற்றும் பெண். ஸோ அனைத்துமே சரி. சரிங்களா? குப்தர் காலத்தில் எந்த கடவுள்களோட களிமண் உருவங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகேயர், துர்கை, நாகர் மற்றும் ஆண் மற்றும் பெண்கள். சரிங்களா? ஆண் மற்றும் பெண்கள். ஸோ அனைத்து உருவங்களோட அனைத்து கடவுள்களோட களிமண் உருவங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சது. 83வது கேள்வி, குப்தர் கால மண்பாண்டங்கள் கிடைத்துள்ள இடம். குப்தர் கால மண்பாண்டங்கள் கிடைத்துள்ள இடம் எந்தெந்த இடம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து அனைத்தும் சரி தான். சரிங்களா? அச்சி சஸ்திரா, ராய்கார், ஹஸ்தினாப்பூர், பஜார். சரிங்களா? ஸோ பஜார் இந்த 4 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா குப்தர் கால மண்பாண்டங்கள், அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கும். சரிங்களா? குப்தர் கால மண்பாண்டங்கள் எல்லாமே வந்து சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த 4 இடத்துலையுமே வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 84, குப்தர் காலத்தின் அலுவலக மொழி எது? குப்தர் காலத்தின் அலுவலக மொழி வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி உருது தான். சரிங்களா? குப்தர் காலத்தில் அலுவலக மொழி வந்து உருது தான். அடுத்து 85, சந்திர வியாகரணம் என்ற நூலை படைத்தவர் யார்?
சந்திர வியாக்கரணம் நூலை படைத்தவர் வந்து சந்திரகோமியர். சரிங்களா, சந்திரகோமியர். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தா இவர் வந்து வங்காளத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர். சந்திரகோமியர் வந்து வங்காளத்தைச் சேர்ந்தவர். இவர் ஒரு பௌத்த அறிஞர். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 86. குப்தர் காலத்தில் சமஸ்கிருத வளர்ச்சி யாருடைய நூல்களில் கூறப்படுகிறது? குப்தர் காலத்தில் சமஸ்கிருதத்தோட வளர்ச்சி வந்து யாருடைய நூல்களில் கூறப்படுகிறது? ஆமாம், ஸோ 2 வரும், பாணினி. சரிங்களா, பாணினி மற்றும் பதஞ்சலி. சரிங்களா, ஸோ இந்த 2 நூலையுமே வந்து சமஸ்கிருத மொழியை பற்றி கூறியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது 87வது கேள்வி. சமஸ்கிருத சொற்களஞ்சியத்தை தொகுத்தவர் யார்? சமஸ்கிருத சொற்களஞ்சியத்தை தொகுத்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா அமரசிம்மர். சரிங்களா, ஸோ அமரசிம்மர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியோட சொற்களஞ்சியத்தை வந்து தொகுத்தவர். 88. குப்தர் காலத்தில் பட்டியலிடப்பட்ட புராணங்கள் எத்தனை? குப்தர் காலத்தில் பட்டியலிடப்பட்ட புராணங்கள் எத்தனை? ஸோ எத்தனை புராணங்கள் இருந்ததுன்னா 18 புராணங்கள் இருந்தது. சரிங்களா, 18 புராணங்கள் வந்து குப்தர் காலத்தில் இருந்தது. அதில் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச புராணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா, ஸோ பாருங்கள், பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவ மகா புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மத்திய புராணம், ஸ்ரீமத் பகவத் புராணம். சரிங்களா, ஸோ மொத்தம் வந்து 18 புராணங்கள் வந்து பட்டியலிடப்பட்டது. அதில் வந்து நன்கு அறியப்பட்ட நம்மளுக்கு தெரிஞ்ச புராணங்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து 89. குப்தர் காலத்தில் தொடக்க கால பௌத்த இலக்கியங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? குப்தர் காலத்தில் தொடக்க கால பௌத்த இலக்கியங்கள் வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஆன்சர் பாலி மொழியில். ஆன்சர் ஆப்ஷன் டி, பாலி மொழியில். அடுத்து 90வது கேள்வி வந்து பாருங்கள். குப்தர் காலத்தில் தொடக்க கால சமண இலக்கியங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பௌத்த இலக்கியங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலி மொழியில் எழுதப்பட்டது. அதே சமண இலக்கியங்கள் வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சமண இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராகிருத மொழியில். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் பி, பிராகிருத மொழியில் எழுதப்பட்டது. 91வது கேள்வி. குப்தர் காலத்தில் இயற்கை அழகை எழுதிய கவிஞர் யார்? குப்தர் காலத்தில் இயற்கை அழகை எழுதிய கவிஞர் வந்து காளிதாசர் அவர்கள். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காளிதாசர் அவர்கள். 92. குப்தர் காலத்தில் சூரசேனி என்பது எந்த மொழியின் வடிவமாக இருந்தது? குப்தர் காலத்தில் சூரசேனி அப்படிங்கிறது வந்து எந்த மொழியின் வடிவமாக இருந்தது? ஆன்சர் பிராகிருத மொழி. சரிங்களா, பிராகிருத மொழியின் வடிவமாக இருந்தது. 93. சூரிய கிரகணங்களின் உண்மை காரணங்களை கண்டறிந்தவர் யார்? சூரிய கிரகணங்களின் உண்மை காரணங்களை வந்து கண்டறிந்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா ஆரியப்பட்டர் தான். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆரியப்பட்டர். 94 வந்து பாருங்கள். கண்ட காத்தியகா அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார்? ஸோ இந்த நூல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். யாருன்னா பிரம்மகுப்தர். சரிங்களா, பிரம்மகுப்தர் எழுதிய நூல் தான் வந்து என்ன, கண்ட காத்தியகா. சரிங்களா. அடுத்தது வந்து பாருங்கள் 95. ஹஸ்த ஆயுர்வேதா அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார்? ஹஸ்த ஆயுர்வேதா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாலகாப்பியா அவர்கள். சரிங்களா, ஹஸ்த ஆயுர்வேதாங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா விலங்குகளுக்கான மருத்துவ நூல். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, மருந்து, அதாவது வந்து மருந்துகள் மற்றும் நோய்க்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி கூறுவது வந்து நவநீதகம். சரிங்களா, நவநீதகம்ங்கிற நூல். அதே வந்து பாலகாப்பியா எழுதிய ஹஸ்த ஆயுர்வேதாங்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கான மருத்துவ நூல். சரிங்களா, விலங்குகளுக்கான மருத்துவ நூல் எதுனா ஹஸ்த ஆயுர்வேதா. சரிங்களா. 96வது கேள்வி வந்து பாருங்கள். ஸோ இதெல்லாமே புக் பேக் கொஷின் தான். 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் தான். சரிங்களா. இந்த 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த, சரிங்களா, அந்த விக்ரமாதித்யன் அவையில் இருந்த நவரத்னங்கள் தான் இவங்க எல்லாருமே. ஸோ அவங்களோட துறைகளும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க என்னென்ன நூல்கள் இயற்றியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. தன்வந்திரி அவர்கள் இயற்றிய நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுர்வேதா. தன்வந்திரினாலே ஆயுர்வேதா தான். நெக்ஸ்ட் வந்து வராகி மிகிரர் வந்து பிருகத் சம்ஹிதா. ஆரியப்பட்டர் வந்து சூரிய சித்தாந்தா. ஆரியப்பட்டர் இயற்றிய நூல் வந்து சூரிய சித்தாந்தா. அமரசிம்மா அப்படின்னாலே அமரகோஷா. சரிங்களா, அமர ஞாபகம், அமரசிம்மானா அமரகோஷா. சரிங்களா. ஸோ ஆன்சர் 4-3-1-2. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 97வது கேள்வி. கீழ்கண்டவைகளில் எது குப்த கால குடைவரை கோவில் இல்லை? ஸோ குடைவரை கோவில் என்னென்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ எது வந்து இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, உதயகிரி இருக்குது, அஜந்தா எல்லோரா, பாக் இருக்குது. ஸோ எலிபெண்டா அப்படிங்கிறது வந்து அதில் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. தென் இப்போ கேட்ட குரூப் 4ல இந்த ஒரு கேள்வி இருந்தது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாருங்கள்
98 தர்க்கம் குறித்த முதல் முழுமையாக பௌத்த நூலை எழுதியவர் யார்? தர்க்கத்தை பற்றி முதல் முழுமையாக பௌத்த நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வசுபந்து அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி வசுபந்து அவர்கள். 99 வந்து பாருங்கள், சரியானவற்றை காண்க. சரிங்களா? தன்னை விக்ரமாதித்தன் என்று அழைத்து கொண்ட குப்த அரசர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா விக்ரமாதித்தன். சரிதான். 2ஆம் சந்திரகுப்தரின் தந்தை வந்து சமுத்திரகுப்தர் தான். இதுவும் சரிதான். சரிங்களா? குதுமினருக்கு அருகே உள்ள இரும்பு தூணை நிறுவியவர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர் ஆகிய விக்ரமகுப்தர். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சரிதான். ஆன்சர் அனைத்தும் சரி. சரிங்களா? விக்ரமாதித்யன்னா குப்த அரசர் வந்து யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான். இவரோட தந்தை வந்து சமுத்திரகுப்தர். இவர் வந்து குதுமினருக்கு அருகே உள்ள இரும்பு தூணை வந்து நிறுவினார். சரிங்களா? தென் லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், சரியானவற்றை காணுங்க. சரிங்களா? 2ஆம் குப்த அரசருக்கு கீழ் நவரத்னங்கள் என்று அழைக்கப்படும் அவைகள் இருந்தது. அதாவது 9 நவரத்னங்கள் இருந்ததில்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் குப்த அரசருக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவரத்னங்கள் அவை வந்து இருந்தது. சரிதான். சரிங்களா? அதே வந்து விக்ரமாதித்தின் அவையை சேர்ந்து 2 சமஸ்கிருத புலவர்கள் வந்து இருந்தாங்க. யாருன்னா காளிதாசன் மற்றும் ஹரிசனர். ஸோ 2 சமஸ்கிருத புலவர் வந்து இருந்தாங்க. அந்த 9 நவரத்னங்களை வந்து பார்த்திங்கன்னா 2 சமஸ்கிருத புலவர்கள் இருந்தாங்க. காளிதாசன் மற்றும் ஹரிசனர். சரிங்களா? ஸோ இந்த 2 பேருமே இருந்தாங்க. அந்த 9 நவரத்னங்களும் தெரிஞ்சிருக்கணும். அந்த நவரத்னங்கள் எந்தெந்த துறையில் யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட நூல்களும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? யார் யார் எந்தெந்த நூல்கள் ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸில் அதிகமாக ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின்ஸ் இந்த கொஷின். சரிங்களா? நவரத்னங்கள் சம்மந்தப்பட்ட கொஷின். சரிங்களா? ஸோ இன்றைக்கான 100 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சிலபஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி டீட்டெயில் கூட கேட்டுக்கலாம். அந்த ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வாரியாக தான் நம்ம ரிவிஷன் கொடுத்துட்ருக்கோம். 100 days 100 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஒரு நாள் தமிழ்னா ஒரு நாள் ஜிஎஸ், ஒரு நாள் மேக்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றி டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. உங்களுக்கு வந்து டெஸ்ட் மெட்டீரியல் ப்ளஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே சேர்ந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வில்லிங் எதுனா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். இல்லை டெஸ்ட் பேட்சில் மட்டும் ஜாயின் பண்ணால் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.